ஒரு பெரிய பறவை கூட்டம் ஒரு பக்கம், ஒரு நாட்டோட ஆர்மி ஒரு பக்கம். ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போட்டு ஒரு வார் நடந்தா எப்படி இருக்கும்? ஸோ அதை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ரோஷன். இன்னைக்கு இது உண்மையான ஸ்டோரி. ஸோ ஒரு நாட்டோட ராணுவம் முழு ஆயுதத்தோட போய் ஒரு பறவைக்கு எதிராக வந்து போர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் 1932ல ஆஸ்திரேலியாவில் பெரிய பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈமு பறவை இருக்குல்ல, இந்த பெருசா நெருப்பு கோழி மாதிரி இருக்குமே. ஸோ அந்த பறவை என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த வயல்கள் எல்லாம் போய் பயிரெல்லாம் நாசம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு பெரிய ஆர்மி ஃபோர்ஸையே அனுப்பி அந்த பறவையெல்லாம் வந்து அழிக்கணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. ஆர்மி சோல்ஜர்ஸ், மிஷின் கன்னு, ஜீப், இப்படி ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோட இறங்கியிருக்காங்க. ஆனா ஈமுக்கள் என்ன பண்ணியிருக்குன்னா, ரொம்ப ரொம்ப வேகமா ஓடி போயிருக்கு. ஸோ மிஷின் கன் போடுறதுக்கு முன்னாடியே பறவைகள்லாம் ஓடி போய் அங்கங்க காட்டுல எல்லாம் மறைஞ்சிடுமா. ஸோ இதே மாதிரி சில நாளா போர் நடந்துட்டே இருந்திருக்கு. அதுல வந்து கடைசியா ராணுவம் வந்து ரியலைஸ் பண்ணிடுச்சு, இல்ல ஈமுக்கள் வந்து நம்மளை விட ரொம்ப வேகமா இருக்காங்க, அதாவது நம்ம புல்லட்டை விட வேகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடைசியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த போரை வந்து கைவிட்டிருக்காங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு எக்கச்சக்க லாஸ் ஆயிருக்கு. ஆனா கடைசியில ஈமுக்கள் தான் வந்து ஜெயிச்சிருக்கு. ஸோ இந்த சம்பவத்தோட பேரு தி கிரேட் ஈமு வார். ஹிஸ்டரியில இதுதான் ஒரே ஒரு போர் பறவைகளுக்கும் ராணுவக்கும் நடந்தது. அதுலயும் பறவைகள் வெற்றி, ராணுவம் தோல்வி. ஸோ இந்த கதை எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி குட்டி ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.